டெல்லி செங்கோட்டை அருகே மக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதியில் நவம்பர் 11, 2025 அன்று மாலை 6:30 மணியளவில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. திடீரென அந்த கார் வெடித்து சிதறியது. கார் வெடித்ததும் அந்த பகுதியில் கூடியிருந்த மக்கள் அலறியடித்து நாலாபுரமும் சிதறி ஓடினர். இந்த சம்பவத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் 24 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த டெல்லி காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் எதிரொலியாக சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் தற்கொலை படை தாக்குதலா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே செங்கோட்டை 3 நாட்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் சில தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். அது குறித்து பார்ப்போம். பிரதமர் மோடி: டெல்லியில் இன்று மாலை நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் உதவி செய்து வருகின்றனர். உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஜி மற்றும் பிற அதிகாரிகளுடன் நிலைமையை ஆய்வு செய்தேன் என பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவில்: டெல்லியின் செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே கார் வெடித்தது என்ற செய்தி மிகவும் மனதை உலுக்குவதாகவும் கவலையளிப்பதாகவும் உள்ளது. இந்த சோகமான சம்பவத்தில் பல அப்பாவி மக்கள் உயிரிழந்தது குறித்த அறிக்கை ஆழ்ந்த துயரத்தை அளிக்கிறது. இந்த துயரமான நேரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த துயரத்திலுள்ள குடும்பங்களுடன் நான் நிற்கிறேன். அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய நான் விரும்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு: டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து டெல்லி முதல்வர் திருமதி ரேகா குப்தா கூறுகையில், செங்கோட்டை அருகே கார் வெடித்த சம்பவம் மிகவும் வருத்தமளிப்பதாகவும் கவலையளிப்பதாகவும் உள்ளது. இந்த சோகமான விபத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுகிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளும் உறுதி செய்யப்படுகிறது. டெல்லி காவல்துறை, NSG, NIA மற்றும் FSL குழுக்கள் இணைந்து இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி வருகின்றன. டெல்லி வாழ் மக்கள் அனைவரும் வதந்திகளை தவிர்த்து அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். காவல்துறை மற்றும் நிர்வாகத்தால் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புவதற்கு கேட்டுக் கொள்கிறேன் எனவும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின்: டெல்லியின் செங்கோட்டை அருகே நிகழ்ந்த வெடிவிபத்தினால் பல அப்பாவி உயிர்கள் பலியாகியிருப்பது அறிந்து அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன். சம்பவ இடத்திலிருந்து வரும் காட்சிகள் மனதை நொறுக்குவதாக உள்ளன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும், காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களுக்காக எனது எண்ணங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் விரைவில் குணமடையவும் வலிமையுடன் இருக்கவும் வாழ்த்துகிறேன் எனவும் பதிவிட்டுள்ளனர்.